அஸ்ஸலாமு அலைக்கும். விளக்க உரை 201. முந்தைய தொடர். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனது தந்தை தாவூதிடமிருந்து வாரிசு உரிமை கிடைத்தது. இது குறித்து நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகையில், நாம் எந்த சொத்துக்கும் வாரிசு ஆக்கப்படுவதில்லை. நாம் எதை விட்டு செல்கிறோமோ அத்தகைய சொத்தானது என்னவெனில் தர்மம் ஒன்றே ஆகும் என்று அருளினார்கள். இதை நாம் அவசியம் கவனம் கொள்ள வேண்டும். நபி சுலைமானுக்கு அல்லாஹ் பறவைகளின் மொழி, பூமியில் தெரியும் உயிரினங்களின் மொழி அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். இது போன்ற எந்த மனிதருக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. இவ்வுலக அம்சங்களான அரச பதவி, ஜின், மனோ, ஷைத்தான், காற்று ஆகியவற்றினை ஆளுதல் ஆவனது சிறப்பை தரும் நபித்துவம் வழங்கப்பட்டவர் ஆவார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வசனம் 17-18 நாம் இதை கவனிக்கலாம். பெரும் படையுடன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் பிரயாணம் செய்ய நாடினால் குடும்பத்தினர், வேலையாட்கள் யாவருடனும் தங்களுடைய காற்று வாகனத்தில் செல்வார்கள். இப்போது படைகள் வருவதை முன்கூட்டியே அறிந்தது இந்த எறும்பு கூட்டம். அதிலிருந்த ஒரு பெண் எறும்பானது தனது கூட்டத்தினரை நோக்கி எச்சரித்தது. எனது கூட்டத்தினரே, எறும்புகளே, உங்கள் இல்லங்களில் நீங்கள் புகுந்து கொள்ளுங்கள். ஏனெனில் சுலைமானும் அவரது படையினரும் வருகின்றார்கள். அறியாமல் உங்களை மிதித்து விடலாம் என்று எச்சரிக்கை செய்தது. எல்லா ஆற்றலும் உள்ள அல்லாஹ் அதற்குரிய அறிவையும் மொழியையும் தன்மையையும் கொடுத்தது ஆச்சரியப்படத்தக்கதல்ல. அவன் எதையுமே செய்வான். ஒரு நபி எந்த ஜீவனுக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார் என்பதை அந்த எறும்புகளும் அறியும். எறும்பின் எச்சரிக்கையை சுலைமான் நபி சுமார் 3 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் போதே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். வசனம் 19 படி நபி இதை கேட்டதும் சிறிது சிரித்தார்கள். பின்பு இறைவா, நீ எனக்கும் எனது தந்தைக்கும் அருளிய இந்த அருட்கொடை மிக மிக மகத்தானது. நீ பொருந்துகின்ற நற்கிரிகைகளை நான் செய்ய அருள்வாயாக என்று துவா செய்தார்கள். நல்லடியார் கூட்டமான மூதாதையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் நபி இவர்களின் கூட்டமாகும். ஒரு சமயம் நபி சுலைமான் தன்னுடைய படையை சரி செய்து கொண்டிருந்த போது அதில் ஹுது என்னும் பறவை மட்டும் காணவில்லை. தண்ணீர் இருக்கும் இடத்தை இது அறிவிக்கும் தன்மை உடையது. அங்கு அறிவித்ததும் அங்கு ஜின்களை கொண்டு தோண்டி தண்ணீரை எடுத்து அவர்கள் உபயோகிப்பார்கள். இப்போது ஹுது பறவை இல்லாததை கண்டு சிறிது நபி சிரமடைந்தார்கள். அது வந்தால் நான் அறுத்து விடுவேன் என்று கோபம் வந்து கூறினார்கள். அது மறைந்ததற்கான சரியான முகாந்திரம் அது கொண்டு வர வேண்டும் என்றார்கள் நபி அவர்கள். இதன் தொடர் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ்.